இருந்த என்ன நல்ல மனசோட வாங்க ராகினி பார்த்து பேசிட்டு வருவோம், அவ கோவமா இருப்பா, சமாதானப்படுத்தலான்னு அழைச்சிட்டு வந்திருக்கா. நீ கண்டபடி பேசுற. யாரோட ஒப்பிட்டு பேசுற? உன் கல்யாணத்துக்கு இவ பட்ட பாடெல்லாம் மறந்துட்டியா? என்ன ராகினி இப்படி பேசுற? இவங்க இல்லைன்னா நம்ம கல்யாணம் நடந்திருக்காது. நடந்த தப்பெல்லாம் இவங்க தான் சரி பண்ணாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? இல்ல வசந்த், அவ ஒரு முடிவோட தான் பேசுறா. ராகினி இப்படி பேசினா எப்படிமா? காயத்ரி சத்யாவும் ஒண்ணா? கொஞ்சம் யோசிச்சு பாரு ராகினி. அன்னைக்கு இவங்க மட்டும் இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருக்க முடியாது. வேட்டி சைடுல பாஸ்பரஸ் இருந்ததை கண்டுபிடிச்சவங்க தானே. போதும் போதும், எல்லாரும் சேர்ந்து என்ன பேச வச்சிட்டீங்கல்ல? என்ன ராகினி, ஒரு வார்த்தைக்கு டாக்டர் பாருங்கன்னு சொன்னேன், அது தப்பா? அத சொல்றதுக்கு நீ யாரு? நீ வர்ற வரைக்கும் இங்க எல்லாரும் சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தோம். நீ வந்த எல்லாம் கெட்டு போச்சு. சத்யா, நீ வா போலாம். அவளை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சல, அது தப்பு. என்ன ராகினி நீ? அண்ணே, இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு இப்ப தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறல்ல, என்ன மறந்துட்டல்ல? இருக்கட்டும் அண்ணே. சத்யா, நீ வா போலாம். சரி சார், நாங்க வரோம். நான் சத்யா வரும் சார். என்ன ராகினி, வீட்டுக்கு வந்து எப்படியா பேசுவ? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்னமா பண்ண நீ? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனி உங்க எல்லாருக்கும் நல்ல காலம் தான்யா. சரியா சொன்னப்பா. அவ ஒருத்தியால எத்தனை பிரச்சனை. வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் அது இதுன்னு ஆட்டம் போட்டு டைவர்ஸ் கேஸ் நடக்கும்போது எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பா. அவளை ஒரேடியா தொலைச்சி தலைமொழியாச்சு. அட விடுங்க தம்பி, போன கரையத்தை நினைச்சு பாக்குறீங்க. அவங்க கெட்ட நேரம் அப்படி நடந்துகிட்டாங்க. அவங்க ஒரு சினிமா வில்லிய விடல மோசமா நடந்திருக்காங்க. இப்ப அதெல்லாம் பேசி என்னங்க ஆக போகுது? முதல்ல நம்ம கடனை தீக்க வழியை பார்க்கணும். இதுல என்னங்கயா பார்க்க வேண்டியது இருக்கு? அதான் நம்ம கிட்ட நாகராஜ் இருக்காருல்ல, நான் மறுபடியும் விளக்கம் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். இடத்த பேசி வித்துட்டு கடனை கட்டி சந்தோஷமா இருங்க. அண்ணா, அவர் வருவார்ல? நிச்சயமா வருவார் தம்பி. வராம எங்க போயிட போறாரு? டேய், அறிவு கெட்டவனே. ஏங்க இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வரணுமா? சரி, அப்ப என்னைக்கு சொல்லணும் சொல்லு, அன்னைக்கு வரேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? என்ன எப்படி இருக்கீங்க? இங்க மட்டும் ரொம்ப நல்லபடியா போதா என்ன பாவீங்களா? டேய், இன்னும் ஒரு வார்த்தை அதிகமா பேசினா நடக்கிறதே வேற. திலகா, அவனை உள்ள கூட்டிட்டு போமா. என்ன நடக்கும்? என்னையும் திலகாவையும் டைவர்ஸ் பண்ண வச்சுவீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? நீ வேணு திலகா, இங்க இருக்கிற பாவீங்க அதை செஞ்சாலும் செய்வாங்க. டேய், மரியாதையா போயிடு. அப்பா இருக்காருன்னு பாக்குறேன். டேய், என்னடா அப்பா இருக்காரு? நான் சந்தோஷத்துல குஷ்டு வரலடா, துக்கத்துல குஷ்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு காதல் ஜோடியை பிரிச்சு வச்ச குடும்பம்லாம் முன்னுக்கு வருவாடா. காதல் ஜோடியா? தம்பி யார சொல்றாரு? ஏகாம்பரம், என்ன நக்கலையா? என் அண்ணாவா நீ சொல்றேன். ஓ அப்படியா? சரி சரி. டேய், உன்னே நினைச்சு தவமா தவம் இருந்து உன்னை பார்த்தாலே பரவசமாயி காதலில் விழுந்து. என்ன தம்பி, தம்பி சினிமா பட டைட்டிலா சொல்றாரு? ஏகாம்பரம், என் சோகம் உனக்கு நக்கலா தெரியுதாயா? டேய் குமாரு, அங்க அண்ணி உன்னை நினைச்சு கதறாங்களா? என் புருஷனை விட்டு போயிட்டாருன்னு உப்பாரி வச்சாங்களா? சொல்றா, இதெல்லாம் நீதியா நேர்மையா? இதெல்லாம் உனக்கு அடுக்குமாடா? காயத்ரி அண்ணி கண்ணுல தண்ணிக்கு பதிலா ரத்தமா வருதுடா. அப்படியா? அப்போ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கூட்டு போ. கண்ணீருக்கு பதிலா ரத்தம் வந்தா கண்ணுல கோளாறுன்னு அர்த்தம். அண்ணா, நீங்க அந்த நாகாவை நாளைக்கே வர சொல்லுங்க. வீட்டை பேசி முடிச்சிடலாம். இவன் ஒரு குடிகாரண்ண, இவங்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? என்னது, நான் குடிக்காரனா? ஏன்னா டேய், உனக்கு நான் குடிக்காரன், இந்த ஆள் உனக்கு அண்ணன், இவன் ஒரு அரசியல்வாதி. ஏன் என்ன ராஜு, என்ன பார்த்தா அரசியல்வாதி மாதிரி தெரியலையா? யோ, நீ அரசியல்வாதியாயா? வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டினவெல்லாம் அரசியல்வாதியாயா? அப்ப நம்ம நாட்டுல எல்லாரும் அரசியல்வாதிங்க தான். ராஜு, ஒரு காலத்துல நீ என்கிட்ட வேலை பார்த்த, அதை மறந்துடாத. நிறுத்தியா? உன்கிட்ட நான் வேலை பார்த்தனா? உன் மூஞ்சி பிடிக்கலன்னா என்ன வச்சு அந்த கடையை திறந்தாங்க. என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு சொன்னா
எவனும் நம்ப மாட்டான் அண்ணே நீங்க கிளம்புங்கண்ணே இவன் உளறிட்டார் பண்ண அதுவும் சரிதான். ஐயா நான் வரட்டுங்களா? அம்மா நான் வரேங்கம்மா. தம்பி இவன் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அட பரவாயில்லைங்கய்யா, தம்பி தானே பேசிட்டு போட்டோம். ஏன் நான் பேசல என்ன பண்ணிடுவேன்? என்னண்ணே கிளம்பிட்டீங்களா? கிளம்பாம என்ன பண்றது? உங்க அண்ணன் தான் நக்கல் மேல நக்கல் விடுறா அப்படியே. ஓ அடியால் வந்துட்டாங்க. பாத்தியாப்பா, இது மட்டும் இல்லப்பா, நான் அரசியல்வாதியா இருக்க லாயக்கு இல்லைன்னு சொல்றாப்ல. டேய் நிறுத்துற. நீங்க வாங்கண்ணே. இவெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இவனை வச்சு இடத்தை விப்பீங்க. இப்போ இவர் ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரு. டேய் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாடா? இவன் உன்னை அடிச்சு கொல்ல பார்த்தா மறந்துட்டியா? பாத்தியாப்பா என்ன வார்த்தை பேசுற அப்படி பாத்தியா? அப்போ எல்லாம் போய்யா? உண்மைதானே? இவர் நல்லவர், அன்னி கெட்டவங்கள. நீங்க வாங்கண்ணே. எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. எது பழசு எது புதுசு? அண்ணே, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. அதான் அந்த ஜூஸ் கடை நாகராஜ் விஷயமா பேசலாம்னு தான் வந்தேன். ஏதோ உங்க பிரச்சனை எல்லாம் தீருமேன்னு பார்த்தேன். நான் பேசினா உடனே முடிஞ்சிருப்பா. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்ப நாளைக்கே வா. அப்ப ஏகாம்பரம் அரசியல்வாதி இல்லையா, புரோக்கரா? எவ்வளவு பர்சன்ட் கமிஷன்? 1%, 2%? அண்ணே இவனை உள்ள கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் பண்ணா நீங்க வருத்தப்படுவீங்க. என்ன பண்ணுவா? சும்மா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஓ நீ எல்லாம் பேச அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டல்ல. விடு சத்யா, அவங்க வம்புன்னு ஊத்தி கொடுத்துருப்பாங்க. அதான். ஆமாண்டா, அவங்க ஊட்டி கொடுத்தாங்க, நீ ஊருக்கா தொட்டு வை. வா. என்னங்க நீங்க? வாங்க வாங்க சொல்றேன். உள்ள வாங்க. வாங்க. நீங்க எல்லாரும் எனக்கு சொல்றது கேளுங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் அள்ளி அழைச்சீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். திலகா விடு திலகா. அண்ணே நீங்க அவரை பார்த்து பேசிட்டுங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. உடனே முடிச்சிடலாம். சரிப்பா, நான் உடனே பேசிடுறேன். நாளைக்கே முடிச்சிடலாம். சரி. தம்பி இதுல பிளாக் மணி அது இதுன்னு எதுவும் வேண்டாம்ப்பா. என்னங்கய்யா, யார் இடத்த யாருக்கு கொடுக்கணுங்கிற விஷயம் இருக்குல்ல, நீங்க கவலையே படாதீங்க. எல்லாமே ஒயிட் தான். டாக்ஸ் எல்லாம் கட்டிடலாம். கவலையே படாதீங்க, நான் கூட முடிச்சு ரொம்ப தரேன். நல்லதுப்பா. வரட்டுங்களா? வரேம்மா. வரேன் தம்பி. வரேன் பிரகாஷ். வரேம்மா. சரிங்கண்ணே. மா ராகினி பார்த்து சமாதானப்படுத்தலாம்னு போனோம். ஆனா அங்க அவ இல்ல இப்ப எதுக்கு அதை பேசிக்கிட்டு? என்னப்பா ஆச்சு? ராகினி வீம்பா பேசுறாப்பா. சத்யா அவகிட்ட டாக்டர் கிட்ட போனியான்னு கேட்டதுக்கு நான் என்ன குழந்தை இல்லாதவனு குத்தி காட்டுறியான்னு கேக்குறா. ஏங்க சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா, விடுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லது நடக்க போகுதுன்னு பார்த்தா இப்ப இவ முறுக்கிட்டு இருக்கா. நம்ம வீடே இப்ப நவகிரகம் மாதிரி ஆகி போச்சு. ராகினி அன்னைக்கு நடந்த சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு அப்படி இருக்கா. இங்க இவன் குடிச்சிட்டு இப்படி இருக்கான். எதுக்கு எடுத்தாலும் அண்ணி அண்ணின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அம்மா நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, உங்க உடம்புக்கு ஆகாது. ஜானகி நம்ம ராகினி கிட்ட வேணா போய் பேசி பார்க்கலாம். வேண்டாம் மாமா, பேசினா சங்கடம் தான், விட்டுருங்க. சத்யா நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. அதெல்லாம் இல்ல மாமா. சரி இட விஷயம் முடிஞ்சா எல்லா கடனையும் அடைச்சிடலாம். அதான் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு ஏகாம்பரம் என்ன சொல்லிட்டாரு. சரி வாங்க எல்லாரும் அண்ணி சாப்பிடலாம். முதல்ல அவனை சாப்பிட கொடுங்க அண்ணி. வேண்டான்னு சொல்லிட்டாரு பிரகாஷ். இவன் என்னைக்கு தான் திருந்த போறான்னு தெரியல. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அக்கா பயமா இருக்குக்கா. கர்ப்ப விஷயம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சிக்கலாயிடுமேக்கா. அத நினைச்சா எனக்கும் பயமா தான் இருக்கு. குடும்பமே ரெண்டு பட்டு போயிடுமே. இது எப்படி அவங்க கிட்ட சொல்றது? அசிங்கமா போயிடுமே. இப்ப என்னக்கா செய்யறது? ஒண்ணுமே புரியல. என்னக்கா? ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லை, அம்மா ஏதோ கர்ப்பம்னு பேசினாங்க. அவங்க ஏதோ பேசினா உங்களுக்கு என்ன? ஏன் முகம்லாம் இப்படி வேர்ந்திருக்கு? ஏதோ கர்ப்பம்னு ரகசியமா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சு அம்மா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டாங்களே. விளக்கு மாத்தாலே அடிச்சு துரத்துவாங்களே. விடுதலை விடுதலை விடுதலை, இனிமே எல்லாருக்கும் விடுதலை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன மாமா பாட்டெல்லாம் பலமா இருக்கு, அதுவும் விடுதலைன்னு பாடுறீங்க? சும்மா பின்ன ஜெயந்த் விலாஸ்க்கு இனிமே விடுதலை தானே. என்ன சொல்றீங்க? ஆமா, காயத்ரி கிட்ட குமாருக்கு விவாகரத்து வாங்கிட்டோம்ல, அதான் விடுதலைன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? நீங்க காயத்ரி அக்காட தானே வேலை செய்றீங்க, அப்புறம் ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கு விடுதலைன்னு சொல்றீங்க? இதுக்கு தான் அச்சலி வேணும்னு சொல்றது. நான் விடுதலைன்னு சொன்னது ஜெயந்த் விலாஸுக்கு இல்ல, காயத்ரி மாவுக்கு.
ஜெயகந்த் விலாஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்கல்ல, அதான் நான் அப்படி சொன்னேன். மூர்த்தி ஆமாக்கா, அதான் உண்மை. காயத்ரி அம்மாக்கும் குமாருக்கும் விவாகரத்து ஆகி போச்சு. காயத்ரி அம்மா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறாங்க, நிம்மதியாவும் இருக்கிறாங்க. காக்கா ரொம்ப பசியா இருக்குது, சோறு போறீங்களா? கை கழுவிட்டு வந்துடுறேன். நம்ம கவலை இவனுக்கு எங்க தெரிய போகுது? இது பாரு, இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. சத்யாவுக்கு ஃபோன் போட்டு உடனே பேசிடு, இல்லனா பிரச்சனை ஆயிடும். சத்யா கிட்ட பேசிடுறேன், சரியாக்கா? சத்யா, நீ ராகினி வீட்டுல நடந்த எதையும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணு வச்சுக்கலங்க. எனக்கே கடுப்பு தான் வந்துச்சு. அறிவு கெட்டவ. அப்படி என்ன கேட்டுட்ட? டாக்டரை பாத்தியா, செக்அப் பண்ணியான்னு ஒரு ஆர்வத்துல கேட்டதுக்கு அவ என்ன மாதிரி பேசிட்டா? கஷ்டமா இருக்கு சத்யா. அதெல்லாம் நீ கண்டுக்காதானே? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம ராகினி தானே, ஏதோ புரியாம பேசிட்டா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ எதையும் மனசுல வச்சுட்டு இருக்காத. ம். இங்க பாரு, சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு. என்ன? என்ன சத்யாவே ஃபோன் பண்றா? சட்டுன்னு சொல்லிட வேண்டியதான். சத்யா, நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் பேச வேண்டாமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டாங்கம்மா. அவங்க நீ கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. யாரோ சந்தியா பிரகாஷின் வேறொரு பொண்ணோட ரிசல்ட்டை மாத்தி கொடுத்துட்டாங்களாம். அந்த பொண்ணு நீதான்னு நினைச்சு அந்த ரிசல்ட்டை உன்கிட்ட சொல்லிட்டாங்களாம். தப்பா எடுத்துக்காதம்மா, எது தப்பு நடந்து போச்சுன்னு டாக்டர் கெஞ்சி கேட்டாங்க. அதை சொல்றதுக்காக தாம்மா நாங்க வீட்டுக்கு வந்தேன். அப்ப பார்த்து மாப்பிள்ளை கர்ப்ப விஷயமா சந்தோஷமா பேசினதுனால என்னால எதுவும் சொல்ல முடியல. சரி, இத சொல்லாம விட்டா தப்பாயிடும்னு தான் நானும் லட்சுமி அக்காவும் ஆபீஸ்க்கு வந்தோம். அங்கேயும் சொல்ல முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நீ மனசுல எதையும் வச்சுக்காதம்மா. நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைச்சுப்போம். மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைமா. அம்மாக்கு ரீட்டைல் போயிருக்கு. அம்மா, என்னம்மா, சத்யா கிட்ட போன் பேசிட்டு இருந்தீங்களா? பொண்ணு கர்ப்பமானதோ ராப்பகலா அவளுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா? டேய் சுமாருடா, இத கொண்டு போய் ஹால்ல வை. ஜமாயிங்க வந்ததுக்கு இதையாவது தூக்கிட்டு போவோம். என்ன சம்பூரணம், சத்யா கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன்க்கா. ஒரு வழியா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி பதறாத, சத்யா கிட்ட சொல்லிட்டல, இனி அவ பாத்துக்குவா. அதுக்கு இல்லக்கா, அவ சொன்னாலும் மாப்பிள்ளை ஏத்துக்கணுமே. அதெல்லாம் சத்யா சொல்ற முறையில சொல்லி புரிய வைப்பா. இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. ரிப்போர்ட் மாறி போச்சு. நீ சத்யா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? தெளிவா சொல்லிட்டேன்க்கா. வீட்டுக்கு போனது, ஆபீஸ்க்கு போனது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சரி சரி வா, வந்து நிம்மதியா சாப்பிடு வா. சொல்லு பெனி. மேடம், கம்பெனி விஷயமா நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். மற்ற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டேன் மேடம். வாட் நான்சென்ஸ்? யாரு கேட்டு எல்லாத்தையும் தள்ளி வச்ச? இல்ல மேடம், நீங்க டிவைஸ் கேஸ்ல தோத்தனால வருத்தமா இருப்பீங்கன்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டேன் மேடம். என்ன பெனி இதெல்லாம்? அது அது என்னோட பர்சனல், இது என்னோட ஒர்க். அதை இதையும் போட்டு ஏன் குழப்பிக்கிற? இதுக்குதான் நம்பி எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சாரா? போ பெனி, எல்லா ப்ரோக்ராமையும் ரீஷெட்யூல் பண்ணு போ. ஓகே மேடம். அண்ணி, அண்ணி, ராஜு, அங்க என்னெல்லாம் நடக்குது தெரியுமா அண்ணி? என்ன பண்றது ராஜு? என்ன பண்றதுன்னா, இங்க உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அங்க இடத்த விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அண்ணி. நீ என்ன சொல்ற ராஜு? அதான் அண்ணி, அண்ணி ஏகாம்பரம் மூலியமா ஒரு பழக்கடைக்காரன் வந்து
அரை கிரவுண்ட் இடத்த வாங்குறதுக்கு பேசினான்ல, இப்போ அந்த அரை கிரவுண்ட் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி 1.5 கோடிக்கு பேசி முடிச்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. என்னையும் வந்து கையெழுத்து போட சொல்லிருக்காங்க அண்ணி. இப்போ கையெழுத்து போடுறதா வேண்டாமான்னு தெரியல அண்ணி. அதான் உங்ககிட்ட விவரத்தை சொல்லி போலான்னு வந்தேன். ஓ, எவ்வளவு வேகமா நடக்குதா? எப்படிக்கா நடக்காம இருக்கும்? உனக்கு டைவர்ஸ் கொடுத்ததே ஜெய்ஹிந்த் விலாஸ் எடுத்து வைக்கதான். இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அண்ணி. ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணி. அங்க உங்க பேச்சு எடுத்தாலே கொதிக்கிறாங்க அண்ணி. சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க சொல்றத நான் கேட்கறேன் அண்ணி, சொல்லுங்க. ராஜு, நீ நம்ம சைட்டுக்கு போயிடு. நீ வழக்கமா போற மாதிரி வேலைக்கு போ. நான் ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்றேன். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி அண்ணி, உங்க பேச்சை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். நான் வரேன் அண்ணி. வர வேணும். அக்கா, உன் பிளானே பிளான் தான்க்கா. ராஜுவும் கையெழுத்து போட்டாதான் அந்த இடத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம விற்க முடியும். கையெழுத்து போடலன்னா அம்போதான். இப்ப ராஜுவை நம்ம சைட்டுக்கு போக சொல்லிட்ட. அங்க அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் வெறும் கையோட திரும்பி வர போறாங்க. இதான பிளானு? அக்கா, இதை விட ஒரு பெரிய பிளான் இதுக்குள்ள வச்சிருக்கேன்டி. இதை விட பெரிய பிளானா? என்னக்கா சொல்ற? அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணும்போது உனக்கு தெரியும். எப்படியோக்கா, நீ நினைச்சது நடந்தா போதும்க்கா. சரி, நான் ஜெய்ஹிந்த் விலாஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். அக்கா, 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 ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கு நீ ஏங்கா போற? அங்கதான் உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஆயி போச்சுல. என்ன சொல்ற? எனக்கும் என் புருஷனுக்கு தான் எந்த உரிமை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வீட்டுக்கும் எனக்கு உரிமை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அக்கா, ஹிரடி, பதறாத. எனக்கு டைவர்ஸ் கொடுத்தாச்சு. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிற அந்த மூஞ்சிங்களோட சந்தோஷத்தை நான் போய் பார்க்க வேண்டாம்? பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்குக்கா? வந்து சொல்றேன்டி. மேடம், எல்லா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு மேடம். பெனி, சொல்லுங்க மேடம். இன்னைக்கு ஏன் சார்பா எல்லா மீட்டிங்கையும் நீங்களே அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்க மேடம், வரேங்க. போயிட்டு வர வேணும். என்னது? அக்கா எதுக்கு தேவையில்லாம அங்க போறா? ஏதாவது விஷயம் இல்லாம அக்கா அங்க போக மாட்டாளே. ஏதோ பெருசா நடக்க போகுது. போலாமா ஜானகி? போலாங்க. பிரகாஷ், ராகினிக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா. வசந்த் கூட வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. அப்புறம் ஏகாம்பரம் அண்ணன் வாங்குறவரை கூட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறேன்னு சொன்னாரு. சரி, வாங்க. வா. அப்புறம் சத்யா, பிரெக்னண்டா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் நில்றி. அத்தை, மாமா எப்படி இருக்கீங்க? அத்தை, டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, இனிமேலாவது திருந்தி வாழ பாரு. நான் எப்பவும் இந்த வீட்டுக்கு விசுவாசமா தான் இருப்பேன் மாமா. ஏய், என்ன இப்பதான் உனக்கு புத்தி தெளிஞ்சுதா? உனக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு வரமும் இல்லைன்னு தானே நேத்து டைவர்ஸ் வாங்கி தாலியையும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன இங்க வந்து நாடகம் போடுறியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? கோர்ட்ல உங்களுக்கும் எனக்கும் கணவன் மனைவிங்கிற உறவு இல்லைன்னு தானே சொன்னாங்க. இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லலையே. போது நிறுத்தி. இப்ப எதுக்கு இங்க வந்தா? இன்னும் பெரிய இவ மாதிரி காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? எத்தனை தடவை இவங்கள அத்தை மாமான்னு கூட பார்க்காம அசிங்கப்படுத்திருப்ப. பேரை சொல்லி கூப்பிட்டுருப்ப. மிஸ்டர் சிதம்பரம்னு எங்க அப்பாவோட பேரை சொல்லி கூப்பிட்டபடி நீ இப்ப என்னவோ அதிசயமா காலெல்லாம் விழுற ஆசீர்வாதம் வாங்குற? குமார், இவங்க ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க. என்ன பிரகாஷ், எப்ப பார்த்தாலும் நான் பிளானும் கையுமா அலையிறேன்னு நினைச்சியா? முதல்ல நீ வெளியே போ. ஏங்க அவசரப்படுறீங்க? போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்ல மருமகளா இருந்தவங்க. என் குழந்தையும் இங்கதான் இருக்கு. மோனி, மோனி, என்ன விளையாடுறியா? மோனியை இந்நேரம் கூப்பிட்டா அவ எப்படி இங்க இருப்பா? அவ ஸ்கூலுக்கு போயிட்டா. அது மட்டும் இல்லாம
கோர்ட்ல உன்னை வாரத்துக்கு ஒரு தடவை தான் மோனியை பார்க்க வரலாம்னு சொல்லிருக்காங்க. கிளம்பு கிளம்பு. போங்க, அதான் சொல்றான்ல. மாமா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அரை கிரவுண்ட 1.5 கோடிக்கு சேல்ஸ் பண்ண போறீங்களாமே? ஹலோ, இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு செங்கலை கூட பிடுங்க விட மாட்டேன், இது ஏன் சொத்து ஏன் சொத்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. ஆமாக்கா திட்டம் போட்டீங்க, டைவர்ஸ் கிடைக்காதுன்னு ஓவரா ஆடுனீங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனி இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இது எங்க வீடு, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். இதுல நீங்க தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. போங்க. அந்த அறிவுகிட்ட நம்பி உள்ள இருக்கானே, அவன் ஆசையா சொன்ன மாதிரி அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்களோ இல்ல கைய கோத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்துவீங்களோ அது உங்க இஷ்டம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அண்ணே, வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க நின்ன இடத்த கழுவி விடுங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? குட்.